உறுப்பினர்களுக்கு எங்கள் நன்றி. இறுதியாக மற்றும் முக்கியமாக இந்த விழாவின் விளம்பரதாரர் வலன்சியாவை சார்ந்த ரங்கோலி உணவகம் அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பல வகையான உணவினை இந்த விழாவிற்காக வழங்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தமிழ் மண் துவக்க விழா அழைப்புதலை எங்களிடம் கொடுக்கும் பொழுது 2 கேள்விகள் பொதுவாக எங்களிடம் கேட்கப்பட்டது. ஒன்று, எதற்காக இந்த மன்றம்? எதற்காக இந்த மன்றம்? இங்கிருக்கும் பெற்றோர்கள் அனைவரும் தமிழ் மண்ணில் பிறந்து தமிழ் மண்ணில் வளர்ந்து படித்து பட்டம் பெற்று இந்த அமெரிக்க மண்ணில் கால் பதித்தோம். ஆண்டுகள் பல ஆனாலும் நம்முடன் வளர்ந்த தமிழ் கலாச்சாரம், பண்பு, வரலாறு நம்மை விட்டு செல்லாது. இங்கு பிறந்த நமது குழந்தைகளுக்கு அந்த அரிய வாய்ப்பினை அடைய செய்வது நமது முதற்கண் கடமையாகும். இது போன்ற அமைப்புகள் இந்த இடைவேளையை குறைக்கின்றன. அதற்காகத்தான் இது போன்ற அமைப்புகள் கட்டாயம் இந்த அமெரிக்க மண்ணில் தேவை. இது குழந்தைகளுக்காக அமைத்த அமைப்பு என்று எண்ணிவிட வேண்டாம், நம்மை போன்றவர்களுக்கும் தான். திரைகளில் ஓடி திரவியம் தேடி வந்தோம், சொந்த பந்தத்தினை விலகி வந்தோம். இது போன்ற அமைப்புகள் தான் நமக்கு ஒரு புதிய சொந்தம் மற்றும் பந்தத்தினை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது கேள்வி, சாண்டா கிளாரட்டா தமிழ் மன்றம் என்று பெயர் வைத்திருக்கின்றீர்கள். சாண்டா கிளாரட்டாவில் வசிக்கும் தமிழ் நண்பர்கள் மட்டும்தான் இதில் பங்கேற்பார்களா? நிச்சயமாக இல்லை. இந்த மன்றம் சாண்டா கிளாரட்டாவில் வசிக்கும் தமிழ் மக்களால் உருவாக்கப்பட்டது. அவ்வளவுதான். இது ஒரு பெயர், இது ஒரு அடையாளம். அனைத்து தமிழ் மக்களுக்கும் தான் இந்த மன்றம். அடுத்து என்ன? இந்த மன்றம் அமெரிக்க மண்ணில் அங்கீகாரம் பெறவில்லை. அனைத்து உறுப்பினர்களும் ஒருங்கிணைந்து இதனை பெற உதவ வேண்டும். மேலும் வரும் காலத்தில் இது போன்ற நிறைய கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள் மற்றும் சமூக சேவைகள் இந்த மன்றம் செய்ய வேண்டும். இந்த தமிழ் மன்றம் இன்று பிறந்துவிட்டது. இதை சீராட்டி தாளாட்டி ஒரு பெரிய மனிதனாக்குவது அனைத்து உறுப்பினர்கள் கையில்தான் உள்ளது. இறுதியாக இந்த இனிய துவக்க விழாவில் பங்கேற்ற அனைத்து நல்லுள்ளவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.